Hello my dear students, நான் உங்கள் எம்லி சார் ஸ்பைரோ. NEET 2026 இன்னும் கரெக்டாக 7 நாட்கள் இருக்குது. நாளைக்கு சண்டே, நெக்ஸ்ட் சண்டே இந்நேரம் NEET 2026 எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த NEET 2026 எக்ஸாமுக்கு ரொம்ப சீரியஸாக ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த NEET 2026 எக்ஸாமில் கெமிஸ்ட்ரியில் 180 அவுட் ஆஃப் 180 எப்படி ஸ்கோர் பண்ணுறது? நிறையா நீங்கள் மாடல் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க. பட் கெமிஸ்ட்ரி இந்த வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் இன்ஸ்டியூட்டில் நிறைய இன்ஸ்டியூட்டில் கொடுக்கக்கூடிய மாடல் பேப்பரில் உங்களால் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியாமல் அவுட் ஆஃப் 80, 90, 100, 120 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 180 அவுட் ஆஃப் 180 மாற்றுறது, இல்லை அட்லீஸ்ட் 160 எப்படி மாற்றுறது, அப்படி அதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வருஷம் எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் கெமிஸ்ட்ரியில் என்டிஆர் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, இந்த வருஷம் பேப்பர் மேபி உங்கள் மாடல் பேப்பரோட உங்கள் மார்க் டெஸ்ட்டை விட கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குன்ட்டு. அதை பார்த்து பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கொஸ்டின்ஸுமே கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஃபாலோயிங் சாப்டர்ஸ் தான் கண்டிப்பாக வரும். அப்படி இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு இந்த NEET 2026 எக்ஸாம் முடித்த பிறகு கண்டிப்பாக என்னோட லாபம் உங்களுக்கு வரும். ஸோ ரொம்ப டீட்டெயில் அனலைஸ் எடுத்து இந்த வருஷம் என்ன மாதிரியான சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும் இருக்கிறது ரொம்ப லிமிட்டட் டைம். அப்போ உங்கள் ஸ்கோரை இப்போ எடுத்துக்கிட்ட ஸ்கோர் 80, 90, 100, 120 எப்படி 160 to 180 வரைக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. பேப்பர் லென்த்தியாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அந்த மாடல் புரியலைன்னா உங்களுக்கு வந்து அதில் நிறைய டைம் எடுக்கும். பட் அதே மாதிரி மாடலை கொஸ்டின்ஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நிறையா நீங்கள் மாடல் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு நிறையா இந்த வருஷம் நீட் பேட்டர்னில் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப லென்த்தியாக மோர் தென் மிக்ஸ்டு கான்செப்டோட மோர் தென் 1 or 2 சாப்டர்லேருந்து மிங்கிளோட ரொம்ப ஸ்டேட்மெண்ட் டைப்போட இருக்கிற கொஸ்டின் பேப்பர் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 2 நம்பரையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நிறைய மாடல் பேப்பர் ஷேர் பண்ணுறோம் கெமிஸ்ட்ரியில். அந்த பேப்பரில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வெயிட்டேஜ் சாப்டர்ஸில் கூடிய கொஸ்டின்ஸை மெயினாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் கம்மிங் நெக்ஸ்ட் சண்டே NEET 2026 எக்ஸாம் May 3 நடக்கக்கூடிய டெஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களோட ஸ்கோரை மினிமம் 40 to 50 அதிகபட்சம் 80 மார்க்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ கெமிஸ்ட்ரி ஒன்றும் நிறையா யூடியூபர்ஸ் நிறையா வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாக இருக்கும், நிறைய இன்ஸ்டியூட்டில் கொடுக்கக்கூடிய மாடல் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக கெமிஸ்ட்ரிலையும் 180 அவுட் ஆஃப் 180 ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பராக தான் இந்த வருஷம் இருக்கும். ஒரு 2-4 கொஸ்டின்ஸ் தான் சேலஞ்சோ, 1 or 2 கொஸ்டின்ஸ் மேபி கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸாக இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த சாப்டர்ஸை நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு தடவை ஃபைனலாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அது எல்லா சாப்டருமே நீங்கள் கூட பார்க்கணுங்கிறதுல இந்த சாப்டரை மெயினாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய மாடல் டெஸ்ட் பேப்பரை எடுத்து இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். எவ்வளோ பேப்பர்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சால்வ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 7-8 கெமிஸ்ட்ரி ஃபுல் பேப்பர் கூட சால்வ் பண்ணலாம். எக்ஸ்பெஷலி இந்த சாப்டர் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி +1 +2 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு டோட்டலாக 15 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது எக்ஸ்பெஷலி ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி GOC இதிலிருந்தும் நீங்கள் வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் இந்த NEET எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். 3 to 4 கொஸ்டின்ஸ். தென் ஹைட்ரோ கார்பன்ஸில் ஒரு 2 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா +2 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆல்டிகேட் கீட்டன்ஸில் 2 to 3 கொஸ்டின்ஸும், அமைன்ஸில் அரௌண்ட் 2 கொஸ்டின்ஸும், பயோமாலிக்யூல்ஸில் 2 கொஸ்டின்ஸும், ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இது ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் இல்லை ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இதிலிருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 15 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இந்த பர்டிகுலர் சாப்டரில் மட்டும் இருக்க வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சாப்டர்ஸை நீங்கள் ரொம்ப தரவாக படித்து இதில் இருக்கக்கூடிய கான்செப்டை ரொம்ப கான்செப்டல் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து டேரக்ட் NCERT லைன்ஸை விட கான்செப்டல் பேஸ்ட் கொஸ்டின் நிறையா இருக்கும். நீங்கள் கான்செப்ட் தரவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு லென்த்தியாக ட்விஸ்டடாக ட்ரிக்கியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மெஜாரிட்டியாக இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் தான் இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ரியாக்ஷனை விட மெக்கானிசம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களால் இந்த 3 to 4 கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய நியூ ரியாக்ஷன் நியூ மெக்கானிசம் பாருங்கள். அதுக்கு நிறைய மார்க் பேப்பரை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை இந்த எல்லா சாப்டரையும் சால்வ் பண்ணும்போது அவுட் ஆஃப் 15 கொஸ்டின்ஸில் 10 சாப்டர்ஸில் தான் உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் டேரக்ட் NCERT லைசன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு இந்த சாப்டரை நீங்கள் தரவாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் அவுட் ஆஃப் 15 கொஸ்டின்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 15 கொஸ்டின் இன்ஆர்கானிக்கில் அரௌண்ட் 9 to 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆகும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அசர்ஷன் ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்குங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது ஆனால் ஸ்டேட்மெண்ட் டைப்னாலும் ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3, 4 ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் கொடுத்து விச் இஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட், ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் வில் பி ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஐ கேன் எக்ஸ்பெக்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அகைன் இம்பார்ட்டன்ட் சாப்டர், 1 to 2 கொஸ்டின்ஸ். பி பிளாக் எலிமெண்ட்டில் 2 to 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கண்டிப்பாக 2 to 3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட் பிஆர்சி பவர் 1 to 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ புட் டுகெதர் இதில் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 15 கொஸ்டின்ஸ் இந்த 5 சாப்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த சாப்டர் தரவாக படித்து நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் லென்த்தியான ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுத்து இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து we are moving to the physical chemistry. Physical chemistry is the most toughest part of this NEET 2026 exam. ஏன்னா இந்த physical chemistryயில் தான் உங்களுக்கு 2-3 சாப்டர் மிக்ஸ் பண்ணி ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 3 மிக்ஸ் பண்ணி கூட சில கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் தான் லென்த்தியான கொஸ்டின்ஸ், கால்குலேஷன் ரொம்ப மோர் தென் 10 to 15 ஸ்டெப்ஸ்லாம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த 2 சாப்டருக்கும் வி ஹேவ் த ஹை வெயிட்டேஜ். இல்லை சொல்யூஷன்லேருந்து ஒரு 2 கொஸ்டினும், கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸுமே வர இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷன் அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை லென்த்தியான கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஈஸியாக வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் கம்மிங் டு த +1 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஈக்லிபிரியம் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ். அகைன் தெர்மோடைனமிக்ஸ் 2 to 3 கொஸ்டின்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் 1 to 2 கொஸ்டின்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 சாப்டர்லேருந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ், 8 to 9 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு NEET 2026 எக்ஸாமில் வர இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸில் நியர் அபவுட் ஒரு 9 கொஸ்டின்ஸை வந்து இந்த 5 சாப்டர்லேருந்து நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 9 to 10 கொஸ்டின்ஸை இந்த 6 சாப்டர்லேருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இஃப் யூ இஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இது பயோமாலிகுல்ஸ் உங்களுக்கு இன்ஆர்கானிக்கில் வந்தாலுமே கூட இது 4 சாப்டர் ப்ளஸ் 6 சாப்டர். இதில் இருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ். ஸோ 10 to 12 கொஸ்டின்ஸ். இதில் ஒரு 12 கொஸ்டின் வச்சுட்டா கூட ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் 22 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இதில் ஒரு 9 கொஸ்டின், அரௌண்ட் 31 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் NEET 2026. ஸோ இந்த சாப்டரை கிளியராக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான டைம் இருக்குது, நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கொஞ்சம் டைமில் இந்த சாப்டர்ஸை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த சாப்டரில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே, சால்வ் பண்ணிங்கனாவே உங்களால் கண்டிப்பாக லென்த்தியான கொஸ்டின்ஸு எக்ஸ்பெஷலி அந்த மாதிரி செலக்டட் மார்க் பேப்பரை நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் கெமிஸ்ட்ரியில் இப்போ நீங்கள் மாடல் பேப்பரில் உங்கள் இன்ஸ்டியூட்லேயோ நீங்கள் ஒரு 120, 90, 80 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிங்கன்னா இந்த சாப்டர்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறது மூலமாக நீங்கள் டெய்லி ஒரு சாப்டர் ஸ்ட்ராங் பண்ணால் கூட மொத்தமாக நம்ம ஒரு 10 சாப்டர்ஸ் 11 சாப்டர்ஸ் சொல்லியிருக்கோம். மொத்தமாக இந்த 7 டேஸும் ஒரு பெரிய சாப்டர் ஒரு சின்ன சாப்டர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவே கூட இந்த 7 டேஸில் உங்களால் ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட ஸ்கோர் மினிமம் ஒரு 50 மார்க்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 80 மார்க்ஸ் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் லென்த்தியாக இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஸ்டின் பேப்பர் லென்த்தினா எல்லாத்துக்கும் லென்த்தி. இந்த டைமில் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸில் செலக்டட் கொஸ்டின்ஸை எக்ஸ்பெஷலி ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆல் 3 ஏரியா ஆஃப் கெமிஸ்ட்ரியில் எதிர்பார்க்கலாம். ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. உங்கள் பேப்பர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி லென்த்தியாக இருந்தாலுமே கூட பட் அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸில் அரௌண்ட் 15 to 18 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆகும், அசஸ்மெண்ட் ரீசனிங் ஆகும். அது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பேப்பராக தான் இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கம்மிங் NEET 2026 எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி நிறைய பேர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த சாப்டர்ஸை நீங்கள் தரவாக படிக்கிறது மூலமாக அதில் நிறைய கொஸ்டின்ஸ் மாடல் பேப்பர்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக மினிமம் 160லேருந்து
மேக்ஸிமம் 180 மார்க்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த சாப்டர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மே 3 NEET 2020 எக்ஸாம் முடித்த பிறகு என்னோட ஞாபகம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்பைரோட NEET ரிப்பீட்டர் 2027 பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 3500+ MBBS மாணவர்கள் உருவாக்கிய ஸ்பைரோ இன்ஸ்டியூட்டோட 11th NEET ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கான அட்மிஷன் ஏப்ரல் மந்த்லேருந்து ஓப்பன் பண்ணி கம்மிங் June 4 அன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரிப்பீட்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்களில் மினிமம் 50 to 60% மாணவர்களை நம்ம அவங்க நல்ல ஸ்கோர் பண்ண வச்சு அவங்க MBBS கனவை நம்ம நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் NEET மூலமாக உங்கள் MBBS கனவை நிறைவேறுனா ஸ்பைரோ பிரைமரி எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வில் பி த ரைட் சாய்ஸ். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ NTAவில் ட்வீட் போட்டாங்க, உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், நிறைய மாடல் பேப்பர், நிறைய இன்ஸ்டியூட்டர் பேப்பர் ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படிலாம் பயப்பட வேண்டாம். நிறைய மாணவர்கள் எங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் NEET 2026 ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். விஷ் ஆல் தி பெஸ்ட்.